ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 1 திங்கக்கிழமையான வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையிலேயே கிளைமேட் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் காலையிலேயே எக்ஸ் பஸ் கோயம்புத்தூர் வண்டிக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால அவருக்காக நான் மேகி செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாரு பாருங்க. ஏன்னா காலையிலே ஒரு பஸ் இருக்குது கோயம்புத்தூர் வண்டி, அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் அந்த வண்டி. டைரெக்டாக உக்கடத்துலேயே போய் இறங்கிரும். 2 பஸ் இருக்குது கோயம்புத்தூர் வண்டி. இந்த பஸ்ஸில் அவர் கிளம்பிட்டார். ஏன்னா அப்போ தான் அங்கே வேலைக்கு போக முடியும். 3 மணிக்கெலாம் கிளம்புனா தான் 5 மணிக்கு ஆஃபீஸில் இருக்க முடியும். அவருக்கு நைட் ஷிஃப்ட்டு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பே இருந்தது, அதையே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றி நேற்று வச்ச மட்டன் சுக்கா இருந்தது, அதை சூடு பண்ணி இன்றைக்கி அதையே சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கீழே தேயிலை செடி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். போயிட்டு அது எப்படி பறிப்பாங்கன்னா, இதுதான் அரும்புன்னு சொல்லுவாங்க. இந்த அரும்பை தான் கிள்ளி நம்ம ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவோம். இதை தான் அவங்க எடுப்பாங்க. இதுதான் தரமான கொழுந்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு குருமிளகு கொடி, இது குருமிளகு கொடி செடியும் இருக்குது, கொடியும் இருக்குது. சரிங்களா? இங்கே எல்லா மரத்துலேயும் கொடி தான் போட்டிருப்பாங்க. இது இப்போ சீசன் கிடையாது, இன்னும் 5 மாதம் இருக்குது. எடுத்துட்டாங்க. இது மருந்து அடிச்சிருக்காங்க, அதனால தான் இப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இப்போ இந்த ஒரு குச்சி மாதிரி காட்டுது இல்லைங்களா, இதுதான் இப்போ தான் விட்டுருக்கு. இதில் தான் காய் காய்க்கும். அப்புறம் கிளைமேட் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மதியம் சாப்பிட வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கீரை கொண்டு வந்திருந்தாங்க, சிறுகீரை. அந்த கீரையை பொரித்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக மழை தூர்ற மாதிரி இருந்தது, ஆனால் மழையே வரல. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் சீசனே இல்லை, மழை கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பிளாக் டீ போட்டு தந்தேன் நான். பிளாக் டீ பாருங்கள், சாதாரண டீ தூள்னால் போட்ட உடனே சாயம் மட்டும் இருந்தால் கலர் வந்துடும். ஆனால் நம்ம டீ தூள் எப்படின்னா, நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போடும்போது அந்த எசன்ஸ் இறங்காது, கொதிக்கும் போது அந்த எசன்ஸே இறங்கும். ஒரிஜினல் டீ தூள்னால் அதோட அசட் இருக்கு இல்லையா, டீ தூளோட வேஸ்ட்டு, அது அடியில் கீழே இறங்கிரும். மற்றதுனா மேலேயே அப்படி தங்கிரும். அதுதான் அப்படி தான் ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் டீ. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எங்கள் அம்மா முட்டை குழம்பு வச்சுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கலை. முட்டை குழம்பு வச்சு அதையே நாங்கள் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான டின்னரையும் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அதனால நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.